இந்த வருஷத்தோட ஒரு பிக் படமாக மாற போகிற இந்த மதராசி படத்தோட டீசர் அனாலிசிஸ் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். டீசரோட ஓப்பனிங் ஷாட்லேயே ஒரு ஹார்பரை காட்டுறாங்க. அங்கே நிறைய விதமான கார்ஸ் நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு ஷாட் மட்டும்தாங்க டேவில் காமிக்கிறாங்க. அடுத்தடுத்து டீசரில் வர ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது வெறும் நைட் டைமில் தான் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஒரு ஒன் நைட் ஸ்டோரியாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து நான் சொன்ன மாதிரியே ஒரு நைட் டைமில் ஒரு ஃபேக்ட்ரி காட்டுறாங்க. அந்த ஃபேக்ட்ரி காமிச்ச அடுத்த செகண்டே கண்டெய்னராக பைபாஸ் ரோடில் போகிற மாதிரி ஒன்று காட்டுறாங்க. மேபி ஒரு இல்லீகல் டிரான்ஸ்போர்ட் நடந்துட்டு இருக்கலாம். இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம் தடுக்கிறதுக்கு போலீஸ் அங்கே வந்திருக்கலாம். ஸோ அந்த டைமில் ஒரு கார் ஆக்சிடென்ட் சீனையும் காட்டுறாங்க. அடுத்து இந்த ஃப்ரேமில் எஸ்கே எதையோ பார்க்குறாரு. அவரோட கையெல்லாம் நடுங்குது. அவர் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்காரு. அப்படியே கட் பண்ணால் ஒரு இன்னோசன்ட் லுக்கில் இருந்து ஒரு ரா ஆக்ஷன் லுக்குக்கு எஸ்கே மாறினதை காட்டுவாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எஸ்கேவை அட்டாக் பண்ண வருவாங்க. அடுத்து இந்த சீனில் போலீஸ் எல்லாம் ஏதோ ஒரு ஆப்ரேஷனுக்கு வேகமாக ரெடி ஆகுறாங்க. அப்போ வித்யுத் ஜம்வால் போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு போலீஸ் எல்லாம் கொன்று எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. இந்த டைமில் தான் சபீர் இந்த சர்பட்டா பரம்பரையில் டான்சிங் ரோஸாக நடித்தால அவரோட கேங்கோட வராரு. ஒருவேளை இவர் வித்யுத் ஜம்வால போலீஸ்கிட்ட இருந்து ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்காக அவரோட கேங்கோட கிரானைட்ஸ் கன்னோட வராரு. அவங்க கேங்கோட சம் பிளேசஸை பிளாஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஜீப்பில் ஏஜென்சின்னு இருக்குது. ஒருவேளை என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் தான் வித்யுத் ஜம்வால் கஸ்டடியாக இருக்கலாம். அவரை காப்பாற்றுறதுக்காக இவங்க அந்த பிளாஸ்ட்டை பண்ணிட்டு இருக்கலாம். இங்கே அடுத்த சீனில் பைஜு மேனனும் விக்ராந்தும் கையில் கன் எடுத்துட்டு புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டு ரெடி ஆகுறாங்க. இவங்க அந்த என்ஐஏ ஏஜென்சியில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம். இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவங்கள எதிர்த்து இவங்க கன் ஷூட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வேனில் ஒரு பிளாஸ்ட் நடக்குது. அதில் ஒருத்தவங்கள காட்டுறாங்க, குழந்தையோட இருக்காங்க. ஒருவேளை இவங்க எஸ்கேவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஃப்ரேமில் இந்த படத்தோட ஆக்ட்ரஸ் கையில் கிட்டார் வச்சுக்கிட்டு பாட்டு பாடுற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்குது. இது ஒரு சாங் போர்ஷன்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. கடைசியாக எஸ்கேவோட ஃபேஸை ரிவீல் பண்ணுறாங்க. எஸ்கே ஒரு காமன் மேனாக இருக்கலாம், இல்லை ஒரு என்ஐஏல மெம்பராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக ஏஆர் முருகதாஸ் ஒரு பிக் கம்பேக்கோட தான் வந்திருக்காருன்னு இந்த டீசரை பார்க்கும்போது தெரியுது. இந்த ஒரு பக்கா ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்க்காக நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நான் மட்டும் இல்லை, பல பேர் அமரன் படத்துக்கு அப்புறம் எஸ்கேவோட ஃபேன் பேஸே அதிகரிச்சிருக்கு. இந்த படம் ஒரு கிளியர் கட் கம்பேக்காக இருக்க போது ஒரு பக்கா பிளாக் பஸ்டர் மூவியாக அமையலாம். மேபி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க.